Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான சுரக்காய் பொரியல். இது எப்படி ஈஸியா டேஸ்டா சிம்பிளா பண்றதுன்னு சொல்லி தர போறேன். சுரக்காய் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இது நம்ம வாரத்துல ஒரு 2 தடவையாச்சும் நம்ம சுரக்காவை நம்ம சமையல்ல சேர்த்துக்கணும். இப்போ நான் சுரக்காவை தோலை சீவிட்டு நல்லா சின்னதா கட் பண்ணி கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நம்ம இங்க அடுப்புல பேன்ல ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து. இப்போ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி இதுல போட்டுடலாம். இது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று சின்னதா கட் பண்ணி இதுல போட்டுடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நம்ம மிளகாத்தூள் போட போறது கிடையாது, அதனால பச்சை மிளகா 2 இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி போட்டுருங்க. உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சுரக்காவையும் இதில் போட்டுடலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிடலாம். சுரக்காயில் ஏற்கனவே தண்ணி விடும், ஆனால் ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். நிறைய ஊற்றிட தேவையில்லை, சுரக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுடலாம். சுரக்காய் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம தண்ணி இல்லாம நல்லா எல்லாமே வெந்துருச்சு. இப்போ நம்ம சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம். கடைசியா போட்டாதான் நல்லா வாசனையா இருக்கும். இப்போ சீரகத்தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுவோம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஃபைனலா ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவலை இதுல போட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க கூடாது, ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சா போதும். ரசம் சாதத்துக்கு, மீன் குழம்புக்கெல்லாம் இந்த சுரக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்மளோட சுரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்னைக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.